ஹாய் ஐ மே 65 நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழில் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வந்து என்னோட பார்வையில இருந்து என்னோட கண்ணோட்டத்துல வந்து சில விஷயங்களை தீர்த்து வந்துட்டு இருப்பேன். ஸோ அதுல வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இந்த ஒரு செஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து எந்த எந்த சைட்ல இருந்து தொடங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படி படிக்கிறது, ஸோ அது எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸா கொஸ்டின் அண்ட் டபிள்யூஹெச் கொஸ்டினா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வைஸா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு மேக்ஸிமம் இது உங்களுக்கு புரியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் திரும்பி பாருங்க. ஏன்னா வந்து திரும்பி திரும்பி பார்த்தாதான் அது உங்களுக்கு ஈஸியாவே புரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். ஓகே, நம்ம டாபிக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் நெகட்டிவா பார்த்தாச்சு. இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நெகட்டிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களை அழைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கால் அப்படின்னு சொல்லுவாங்க. கால், CALL, கால். அழைச்சாச்சு அப்படின்னா வந்து கால்டு. ஸோ இதோட பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா வந்து கால்னா அலை, ஸோ கால்டு அப்படின்னா வந்து அழைச்சாச்சு. இதுதான் தமிழ்ல சொல்லுவாங்க. அவனை நான் கூப்பிட்டேன், நான் அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது. ஐ கால் ஹிம்னா நான் அவனை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்ற அர்த்தம். ஐ கால்டு ஹிம்னா நான் அவனை அழைச்சேன். நான் நிறைய வாட்டி அழைச்சேன். ஆனா வந்து அவன் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல. அவன் ரெஸ்பான்ஸே பண்ணல. நிறைய ஐ கால் ஹிம் மெனி டைம்ஸ் பட் ஹி டிடன்ட் ரெஸ்பான்ஸ். அவன் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல. நான் நிறைய வாட்டி கால் பண்ணேன், ஆனா வந்து ஹி டிடன்ட் ரெஸ்பான்ஸ். அவன் ரெஸ்பான்ஸே பண்றது இல்லப்பா, என்னன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நிறைய நிறைய காரணங்கள் இருக்கு. அவனை வந்து ஒரு சமயத்துல அவன் போனை எடுக்கல. நான் நிறைய வாட்டி கால் பண்ணேன், அவன் வந்து போன் எடுக்கல. ஐ கால்டு மெனி டைம்ஸ் பட் ஹி டிடன்ட் பிக் அப் த கால். ஐ கால்டு மெனி டைம்ஸ் பட் ஹி டிடன்ட் பிக் அப் த கால். அவன் வந்து கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவன் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்றதுக்கு இல்ல. அதே மாதிரி நான் கால் பண்றேன், அவன் சைட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல. அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. அவங்க இருக்கிறாங்களா, ஒரு மெசேஜ் இல்ல, மெயில் இல்ல, எதுவுமே இல்ல. ஐ கால்டு மெனி டைம்ஸ் பட் ஹி டிடன்ட் பட் தெர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ். அவங்க வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல. ஐ கால்டு மெனி டைம்ஸ் ஹி டிடன்ட் பிக் அப் த கால். அவன் போன் எடுக்கல, அவன் ஒரு ரெஸ்பான்ஸ், அதாவது எந்த ஒரு பதிலுமே சொல்லல. ஐ கால்டு மெனி டைம்ஸ் தெர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ். அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகுதோ அந்த இடத்த போட்டு இதை பிக்கப். அவன் போன் எடுக்கலன்னா ஹி டிடன்ட் பிக் அப் த கால். ஐ கால்டு மெனி டைம்ஸ் பட் ஹி டிடன்ட் பிக் அப் த கால். அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஐ கால்டு மெனி டைம்ஸ் ஹி டிடன்ட் ரெஸ்பான்ஸ். ஐ கால்டு மெனி டைம்ஸ் பட் தேர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ். இந்த மாதிரிலாம் 3 விதமா சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சொல்லிக்கிட்டா போதும். ஓகே, நம்ம வந்து சென்ட், அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து சென்ட். ஒரே ஒரு டீயை மட்டும் மாத்தினா போதும். ஸோ சேம் உச்சரிப்பு தான் சென்ட். ஐ சென்ட் ஹிம், அதாவது நான் அனுப்பினேன். ஐ சென்ட் ஹிம் an email. நான் ஒரு இமெயில் அனுப்பினேன். ஐ சென்ட் ஹிம்னா நான் வந்து அனுப்பினேன். என்ன அனுப்பினேன்னா இமெயில் அனுப்பினேன். ஐ சென்ட் ஹிம் an email பட் he didn't get back to me. அதாவது வந்து திருப்பி அனுப்பல, எந்த ஒரு மெயிலுமே அனுப்பல. நான் வந்து மெயில் அனுப்பினேன் பட் he didn't get back to me. எனக்கு திருப்பி பட் ஐ சென்ட் him an email பட் he didn't get back to me. அவன் வந்து திருப்பி எனக்கு அனுப்பல மெயில். இந்த மாதிரிலாம் சொல்றது. நம்ம வந்து இப்ப வந்து ஒருத்தவங்க யோசிக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு யோசிச்சுட்டு இருக்கோம்ல, அதை என்ன சொல்லுவாங்கன்னா திங்க்னு சொல்லுவாங்க. அதோட பாஸ்ட் வந்து தாட், அதாவது நினைக்கிறேன் அப்படின்னா வந்து திங்க். நினைச்சேன், அதாவது நான் நினைச்சேன். ஐ திங்க் அப்படின்னா வந்து நான் நினைக்கிறேன். ஐ தாட் அப்படின்னா வந்து நான் நினைச்சேன், இது நடக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ திங்க் அப்படின்னா நினைக்கிறது. நினைச்சு முடிச்சாச்சு அப்படின்னா வந்து ஐ தாட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து 2 வேர்ப் அந்த வாட்டி எடுத்துக்குவோம். ஸோ ஏன்னா வந்து நான் அது உனக்கு தெரியும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லுவோம்ல. நோக்கு இங்கிலீஷ்ல நியூ, அதாவது நோக்கு நோ அப்படின்னா வந்து தெரியுறது. ஸோ நியூ அப்படின்னா தெரிஞ்சாச்சு. நான் அது உனக்கு தெரியும்னு நினைச்சேன். ஐ நோனா எனக்கு தெரியும்னு அர்த்தம். ஐ நியூனா எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும்னு அர்த்தம். நான் அது உனக்கு தெரியும்னு நினைச்சேன். நான் அப்படிங்கிறது ஐ, அது என்ன தெரியும்னு நினைச்சேன். ஸோ எனக்கு என்ன நினைச்சேன், ஐ தாட், இதை பிரிச்சாச்சு. ஸோ அது எனக்கு தெரியும்னு நினைச்சேன், அது உனக்கு தெரியும்னு நினைச்சேன். ஐ தாட் யூ நியூ தட். ஐ தாட் யூ நியூ தட். ஐ தாட் யூ நியூ தட். அதாவது ஐ தாட் யூ நியூ தட்னா வந்து நான் அது உனக்கு தெரியும்னு நினைச்சேன். ஐ நியூ தட்னு சொல்லலாம், இட்னு சொல்லலாம். அது உனக்கு தெரியும் சொல்லலாம், அது உனக்கு தெரியும் சொல்லலாம். ஐ தாட் இது உனக்கு தெரியும்னு சொல்லலாம். ஸோ ஐ தாட் யூ நியூ தட், அல்லாட்டி ஐ தாட் யூ நியூ இட். உனக்கு தெரியும்னு நினைச்சேன், நியூ இட், அது உனக்கு தெரியும்னு நினைச்சேன். ஐ தாட் யூ நியூ அபவுட் தட், அதை பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு நினைச்சேன். ஐ தாட் அதான் நினைச்சேன், அதை பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு நினைச்சேன். ஐ தாட் யூ நியூ அபவுட் தட், அதை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைச்சேன் அப்படி சொல்லுவோம்ல, ஐ தாட்.
ஐ தாட் யூ நியூ அபவுட் தட், ஐ தாட் யூ நியூ அபவுட் தட் அப்படின்னு சொல்றது. வெயிட் அப்படின்னா வந்து காத்திரு, வெயிட்டட் அப்படின்னா வந்து காத்திரு, அதாவது காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றது. இந்த வெயிட் பக்கத்துல நம்ம வந்து எப்போதுமே வந்து ஃபார் யூஸ் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலரான ஒரு டைம் யூஸ் பண்ணல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஐ வெயிட்னா வந்து நான் காத்திருந்தேன், ஐ வெயிட்டட் அப்படின்னா நான் காத்திருந்தேன். அதாவது ஐ வெயிட்னா வந்து காத்திருக்கேன், வழக்கமா காத்திருக்கேன். ஸோ ஐ வெயிட்டட் அப்படின்னா வந்து காத்திருந்தேன் ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஐ வெயிட்டட் ஃபார் 2 hours பட் they didn't return. நான் 2 மணி நேரம் காத்திருக்கேன், அவங்க திரும்பி வரவே இல்லை. I waited for 2 hours but they didn't return. பட் அவங்க திரும்பி வரவே இல்லை. நான் 2 மணி நேரம் காத்திருந்தேன் பட் they didn't return. அவங்க திரும்பி வரவே இல்லை. ரிட்டர்னுக்கு இந்த திரும்பி வர்றதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து ரிட்டர்னாலும் திரும்பி வாழ்ந்த அர்த்தம், டேர்ன் அப்னாலும் திரும்பி வாழ்ந்த அர்த்தம், கம் பேக் அப்படின்னாலும் திரும்பி வாழ்ந்த அர்த்தம். ஸோ இது மூணுமே என்ன வந்தாலும் திரும்பி இது மூணுல எதை வேணா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ I waited for 2 hours but they didn't return. அவங்க திரும்பி வரல. I waited for 2 hours but they didn't come back. அவங்க திரும்பி வரல. I waited for 2 hours but they didn't return. சொல்லலாம், didn't come back னு சொல்லலாம், didn't turn up னு சொல்லலாம். ஸோ அவங்க திரும்பி வரல அப்படிங்கிற ஒரே மீனிங் வந்து இது மூணுக்குமே குறிக்கும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ I have a severe headache. எனக்கு வந்து பயங்கரமான தலைவலி இருக்கு. I had a severe headache னா எனக்கு பயங்கரமான தலைவலி இருந்துச்சு. Why don't you take some tablet? Why don't you take some tablets? ஏன் வந்து மாத்திரை எடுத்துக்க கூடாது? இது வந்து ஒரு சஜஷனா சொல்றது. Why don't you take some tablets? சரி வளருது. Why don't you take some tablets? அதாவது நீ வந்து கொஞ்சம் ஏன் மாத்திரை எடுத்துக்க கூடாது அப்படின்னா, take now I took some tablets but the pain didn't ease off னு சொல்லுவாங்க. டேக்னா வந்து அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் டுக். ஸோ நான் ஐ டுக் சம் டேப்லெட்ஸ், நான் வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டேன் பட் பெயின் டிண்ட் ஈஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயின் டிண்ட் ஈஸ் ஆஃப் அப்படின்னா வந்து வலி குறையிறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸ் ஆஃப். வலி குறையவே இல்லை அப்படின்னு சொல்ல த பெயின் டிண்ட் ஈஸ் ஆஃப். வலி குறையவே இல்லை. ஈஸ் ஆஃப்னா குறையிறது. ஈஸ் ஆஃப் அப்படின்னா வந்து குறைதல், வலி குறையிறதுக்கு. இது வந்து ரெடியூஸ்னு சொல்லுவாங்க பட் அது ஃபுல்லா போயிடுது. ஈஸ் ஆஃப்னா குறைஞ்சு கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர்றது. இதான் ஈஸ் ஆஃப் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெகட்டிவும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நாட் வந்துச்சு, அது டிட் நாட்னு சொல்லலாம், இல்லை டின்ட்னு சொல்லலாம். ஸோ ஃபாஸ்ட் உச்சரிக்கையில டின்ட்னு கூட சொல்லலாம். ஸோ ஐ டின்ட் கோ தேர், நாங்க போகல, நான் அங்க வரல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ டின்ட் கோ தேர், அவ அங்க வரல. சி டின்ட் கம் ஹியர், இங்க வரல. ஐ டின்ட் ஆஸ்க் யூ, நான் உன்னை கேட்கல, நான் அங்க போகல, ஆபீஸ்க்கு இன்னைக்கு போகல. இதெல்லாம் சொல்லுவோம்ல, நான் ஆபீஸ் ஐ டின்ட் கோ டு மை ஆபீஸ், இன்னைக்கு போகல. ஐ டின்ட் டேக் த பிரேக்ஃபாஸ்ட், நான் சாப்பாடு எடுத்தேன், காலை சாப்பாடு எடுத்துக்கல. ஐ டின்ட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் டுடே, இன்னைக்கு வந்து சாப்பாடு எடுத்துக்கல. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஐ டின்ட் கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணல. ஐ டின்ட் கோ தேர், நான் போகல. சி டின்ட் கம் ஹியர், அவ வரல. ஸோ டின்ட் ஆஸ்க், ஐ டின்ட் ஆஸ்க், நான் உன்னை கேட்கல. ஐ டின்ட் கோ டு த ஆஃபீஸ், நான் ஆஃபீஸ் போகல. ஐ டின்ட் டேக் பிரேக்ஃபாஸ்ட் டுடே, இன்னைக்கு சாப்பாடு எடுத்துக்கல. ஐ டின்ட் கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணல. சி டின்ட் ரெகனைஸ் மீ, அவளால என்ன கண்டுபிடிக்க முடியல. அவ என்ன ரெகனைஸ், அடையாளம் கண்டுகொள்ள முடியல. அடையாளம் கண்டுகொள்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரெகனைஸ். அவளால என்னையே அடையாளம் கண்டுகொள்ள முடியல, இப்போ அடையாளம் தரலன்னு சொல்றதுக்கு சி டின்ட் ரெகனைஸ் ஹிம். இந்த டின்ட்டுக்கு பக்கத்துல நம்ம எப்போதுமே ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா ஒரு நெகட்டிவா சொல்லையில நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த பாஸ்ட் டென்ஸை இந்த டிட் நாட் அப்படிங்கிற டிட் சொல்லிடுறதுனால நம்ம என்ன இங்க யூஸ் பண்றோம்னா ப்ரெசன்ட் டென்ஸே யூஸ் பண்றோம். ஸோ இதை மட்டும் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படி, பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் வந்து ஒரு கொஸ்டின் எப்படி அமைக்கிறது, ஒரு கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் எப்படி அமைக்கிறது, இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு டீப் அண்ட் டெப்தா ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். This is A65. Thanks for watching this video. Have a nice day.